தைப்பூசத்திற்கு திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு காவடி சுமந்தும் பாத யாத்திரையாகவும் வாகனங்களில் பெருமளவில் பக்தர்கள் செல்கின்றனர். தென்காசி, கடையம், பாவுச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பல குழுக்களாக சப்பரங்களுடன் நடைபயணமாக புறப்படும் அவர்கள் சாலிகுமார சுவாமி கோவில் வழியாக தங்களின் பயணத்தை தொடங்குகின்றனர். இந்த பயணத்தில் ஈடுபடும் முருக பக்தர்கள் திருநெல்வேலியை அடைந்ததும் சமாதானபுரம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் தங்கி ஓய்வெடுப்பது ஒரு வழக்கமாக உள்ளது. வணக்கம். நாங்க சங்கரன் கோயிலிருந்து பாத யாத்திரா நேற்று நைட்டு கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்து இன்னைக்கு நைட்டு வந்து சேர்ந்துருக்கோம். எங்களுக்கு இந்த புனித மிக்கேல் சர்ச்சில் அவங்க வந்து கேட்டை திறந்து எங்களுக்கு உள்ள படுக்க வைக்கிறதுக்கு சௌகரியம் கொடுத்து, பாத்ரூம் போகிறதுக்கு சௌகரியம் கொடுத்து எல்லாமே செஞ்சுருக்காங்க. இதுல நமக்கு ஒரு சந்தோஷம். இது நிறைய பக்தர்கள் வந்து இங்க தங்கி இருக்காங்க, போய்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு வருஷம் நாங்க இங்க தங்கிட்டு தான் போறோம். நாங்க ஒரு 10-30 வருஷமா போய்கிட்டு இருக்கிறோம். 30 வருஷமா இங்க தங்கிடுவோம். நைட்டு எங்க அவ்வளவு தூரத்துல வந்து எங்களுக்கு இங்க ஃபுல் நல்லா அடைக்கலாம் இங்க கொடுத்துட்டு நாங்க அதுக்கப்புறம் காலையில எழுந்துச்சு 4 மணிக்கு நாங்க போவோம். அவங்களும் நம்ம எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம சரி போயிட்டாங்க. லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க, தங்கி இருக்கிறோம். குடும்பத்தெல்லாம் தங்கி இருக்கிறோம். குடும்பம் பிள்ளைங்க நாங்க இருந்திருக்கிறோம். பிறகு மறுபடியும் நம்ம காலேஜ் கோயிலுக்கு போயிருக்கிறோம். இங்க வந்து தங்கதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு. நாங்க இப்ப நைட்டு 9 மணிக்கு வந்துட்டோம். நாங்க அவங்ககிட்ட வந்து கேட்டோம், நமக்கு வருஷம் வர முடியல வந்தாங்க, கேட்டு திறந்து கொடுத்தாங்க. நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபேன் எல்லாம் போட்டு கொடுத்து, சார்ஜர் போட்டுக்கோங்க எல்லாம் செஞ்சு எல்லாம் சரி செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம ஒரு கடவுள் நினைச்சு போறாலுமே நமக்கு இது ஒரு கடவுள் தான் எங்களுக்கு. அதனால நம்ம கடவுள் இந்த கடவுள் நாங்க பிரிச்சு பார்க்கல. நமக்கு இவ்வளவு பேருக்கும் நம்ம சாமி பக்தர்களுக்கு இவ்வளவு அடைக்கலம் கொடுத்துருக்கல, நமக்கு இது ஒரு தெய்வம் தான். எங்க இருந்து வந்தாலுமே நாங்க அங்கிருந்து நாங்க வருஷம் இங்க வந்துருவோம். வந்து அவங்ககிட்ட பேசுவோம், பாதத்திலையும் பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். பேசிட்டு சார் நம்ம படுக்கணும் வைக்கிறோம், சரி வாங்க அப்படி அவங்களே கூப்பிடுவாங்க உள்ள. அங்க இருந்து நாங்க கிளம்பும் போது நெரிச்சே வந்துருவோம். ஆமா, எங்க ஊர்ல இருந்து எங்க கிளம்பும் போதே நமக்கு ரஸ்தாவில வந்து நம்ம இது பண்ணிட்டு நைட்டு உறங்குறதுக்கு நல்ல நமக்கு நல்ல இடம் பாதுகாப்பா இருக்கா இங்கதான். அங்க வேற எங்க மட்டும் ரோட்ல பார்த்தா கொசுக்கிட்டு தான் கறி பொடிச்சு தொல்ல தூங்க முடியாது. இங்க அழகா நிம்மதியா தூங்கிறதுதான். சின்ன பையங்களாம் வந்திருக்காங்க, சின்ன பையன் நிம்மதியா தூங்குவோம். தூங்கிட்டு காலையில போவோம். அதாவது என்ன சொல்ல, நமக்கு எம்மதம் சம்மதம் தான். நம்ம தெய்வம் முருகரா இருந்தாலுமே இது நமக்கு ஒரு கடவுள். இங்க வந்து தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா அது ஒரு பகவானுடைய இதுதான். அதுக்கப்புறம் இங்க இருந்து நாங்க கிளம்பி போயாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போறது குரும்பூர் நைட்டு தங்கல். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கோயிலுக்குள்ள போவோம். குடும்பத்துக்காரங்க திங்கக்கிழமை காலைல வருவாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட போய் சாமியை கடல்ல குளிச்சுட்டு புனித நீர் ஆடிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணிட்டு அங்க வச்சு மாலையை கழட்டிட்டு வேற பாக்கியெல்லாம் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு வீட்டுக்கு அங்க இருந்து 4 மணிக்கு கிளம்பிடுவோம். திங்கக்கிழமை 4 மணிக்கு கிளம்பி ஊருக்கு வந்துடுவோம். வரும்போது சொல்லிட்டே வருவோம், இங்க படுத்திருந்தோம், இந்த கோயில படுத்திருந்தோம், பிள்ளைங்கள்ட்டையும் ஃபேமிலிட்டையும் சொல்லிட்டே வருவோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே போவோம்.